السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அந்த மாதத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் அதிகமான பயானாத்துகளில் கேட்பது இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல அமல்களை கொண்டு நமது வாழ்க்கை அலங்கரிக்கக்கூடிய மக்களாகவும், பாவத்தை விட்டு மீண்டு வாழக்கூடிய மக்களாகவும், இனி வரக்கூடிய காலங்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கருள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காமித்தார்கள். அந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தால் அல்லாஹ் நம்மளை அரவணைத்துக் கொள்வானா என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல். ஆனால் இந்த செயலில் அதிகமான நபர்கள் நாம் பொடுபோக்காகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி வன்னாசு மஅஹு இத் அக்பல ஸலாஸத்து நஃபரின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில மதீனாவில் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த அந்த சமயத்தில் 3 பேர் வராங்க. அவர்கள் ஒருவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வந்தார். அல்லாஹுடைய தூதரை முன்னோக்கி வர்றது 3 பேர். 3 நபர்கள்ல ஒருத்தர் அல்லாஹுடைய தூதரை முன்னோக்கி வரார். மற்றொருவர் அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செஞ்சிட்டாரு, சென்றுட்டாரு. இன்னொருத்தர் கிடைத்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். 3 நபர்ல
ஒருத்தர் அந்த வட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் கிடைச்ச இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொருத்தர் பின்னால போய் வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னால போய் உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொருத்தர் மூன்றாவது நபர் அலட்சியப்படுத்திட்டு அந்த சபையில் கலந்து கொள்ளாமல் போயிட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையெல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அலா உக்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸதி, 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 3 நபர்களை பற்றியான செய்திகளை சொல்றாங்க. ஒருத்தர் சபைக்கு அல்லாஹ்வுடைய பேச்சை பற்றி பேசக்கூடிய சபைக்கு வந்தவர். அவர் ஒரு இடத்தை முன்னோக்கி வந்து அமர்ந்து கொண்டார். அவர் ஒரு அல்லாஹ்வின் அருள் பக்கமாக அவர் ஒதுங்கினார். அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். ஒருத்தர் கிடைச்ச இடத்துல உட்கார்ந்து அந்த உபதேசத்தை கேட்போம், அந்த அல்லாஹை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸில் அமர்வோம் என்று முன்னோக்கி வந்து ஒரு இடத்துல அமர்ந்தார். அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். இன்னொருவர் வெக்கப்பட்டு கொண்டு சபையினுடைய கடைசியில் போய் அமர்ந்து கொண்டார். அல்லாஹுவும் அவரை பார்த்து வெக்கப்படுகிறான். மூன்றாவதாக வந்த நபர் இவர் என்ன செய்தார்னு சொன்னா, அலட்சியப்படுத்திவிட்டு அவர் சென்றார். அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது. இது புகாரில வரக்கூடிய செய்தியாக இருக்குது. புகாரில 66வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் மார்க்க சபைகளை நாம் பார்த்தால் முடிந்த அளவுக்கு முன்னோக்கி சென்று அந்த சபையினுடைய அந்த முன்பகுதியில் அமர்ந்து மார்க்க உரைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எங்காவது இடம் கிடைக்காதா என்று பார்த்து அமர்ந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீஸையும் அல்லாஹுடைய அந்த வாசகத்தையும் குர்ஆனையும் கேட்கக்கூடியவர்களாக அதில் சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் வெக்கப்பட்டு கொண்டு முன்னால போய் உட்கார்வதற்கு வெக்கப்பட்டு கொண்டு அந்த சபையை கடைசியில போய் அந்த சபையை விட்டு கடைசியில போய் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹும் நம்மளை பார்த்து வெக்கப்படுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய சொன்ன செய்தியை பார்த்தோம். அதே ஒருத்தர் அந்த சபையை அலட்சியப்படுத்திட்டு இதுல என்ன கிடைக்க போகுது என்று அவர் அந்த சபையை அலட்சியப்படுத்திட்டு அவர் செல்வார் என்று சொன்னால் அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் அவரை அலட்சியப்படுத்தி விடுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, மார்க்க கல்வியை தேடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. மார்க்க கல்வியை தேடி படிப்பது, அதன் அறிவை பெற்றுக்கொள்வது, எங்கெல்லாம் அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் செய்திகள் பேசப்படுமோ அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் நாம் அதில் கலந்து கொண்டு நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதற்கான நேரம் இருக்கிறது. அதிலே கலந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நான் அதை அலட்சியப்படுத்துகிறேன், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதில் நான் கலந்து கொள்வதை விரும்பவில்லை, அப்படியே கலந்து கொண்டாலும் வெக்கப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு மூலையில் ஓரமாக போய் உட்கார்ந்து ஒழுங்கான முறையில் கேட்காமல் ஏதோ பெயருக்கு சென்றேன் என்று சொன்னால் அது உண்மையில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்காது. ஆக அதில் நாம் கலந்து கொண்டு நாம் அதில் முன்னோக்கி சென்று அமர்ந்து ஆர்வத்தோடு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அவனுடைய அருளை தேடி போகும் பொழுது அவன் நம்மளை அரவணைத்துக் கொள்கிறான் என்ற செய்தியை நாம் அங்கே பார்க்குறோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் ரொம்ப லேசாக கிடைக்கக்கூடிய இப்படிப்பட்ட மார்க்க சபைகள், அங்கங்கு நடத்தப்படக்கூடிய கல்வி வகுப்புகள்,
இந்த வகுப்புகளில் நம்மளை நாம் ஈடுபடுத்தி கலந்து கொண்டு அதிகமான மார்க்க விஷயங்களை படிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் மார்க்கத்தை படிக்காததனுடைய விளைவு என்ன? தேவையில்லாத பிதஅத்துகள், மார்க்கம் காட்டித்தராத நிறைய வழிமுறைகள், மார்க்கம் காட்டி தந்ததாக நினைத்து கொண்டு நிறைய நபர்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சுன்னாக்களை செயல்படுத்தாமல், மார்க்கம் காட்டித்தராத, நபியவர்கள் காட்டித்தராத, சஹாபாக்கள் அதை காட்டித்தராத, இப்படி மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கல்வி படிப்பதில் அவர்கள் ஆர்வம் இல்லாமல் போனதுதான். இப்போ மார்க்கத்தை சரியான முறையில் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தை சரியான முறையில் அதை படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி அதை படித்திருப்பார்கள் என்று சொன்னால், கண்டிப்பான முறையில் நாம் சரி தவறை நம்மளால் விளங்க முடியும். எது சரி எது தவறு என்று தெரியாமல் நாம் நினைத்ததெல்லாம் சரி, நான் செய்வதெல்லாம் சரி, நாம் செய்வதெல்லாம் மார்க்கம் அனுமதித்தது என்று எனக்கு நானே சில விஷயங்களை நான் வகுத்து கொண்டு நாம் செய்தோம் என்றால் அது உண்மையில் அது மார்க்கம் வழிகாட்டி தந்ததாக இருக்காது. ஆக பிதஅத்துகள் உள்ளே வருவதற்கான முதல் காரணம் இந்த அறியாமை, மார்க்கத்தை பற்றி தெரியாமல் இருப்பது, மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் இருப்பது, ஷிர்க் எப்படி உள்ள வந்தது, அந்த அடிப்படை எப்படி இருக்கிறது, ஷிர்க் மார்க்கத்தில் நுழைந்ததனுடைய வரலாறுகள் தெரியாமல், ஷிர்க்கை பற்றி புரியாமல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால்தான் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஷிர்க் சில மக்களுக்கே தெரியாமல் அந்த இணை வைப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இதையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக மார்க்க வகுப்புகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்க அறிவை நாம் வளர்த்துக் கொள்ளலாம், அந்த அளவுக்கு மார்க்கத்தை பற்றி ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம், அந்த அளவுக்கு அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அதை பற்றி புரியாமல் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் எதுவெல்லாம் புதிதாக உள்ளே வருமோ அதெல்லாம் மார்க்கம் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் எல்லாம் அது சரியானதாக நமக்கு கண் பார்வைக்கப்படும். ஆக நாம் அதை பற்றி அறிவில்லாத போதுதான் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத அனாச்சாரங்கள், மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய புதுமைகள் எல்லாம் உள்ளே வருவதற்கான காரணம் மார்க்கத்தினுடைய அடிப்படை கூட நாம் படிக்காமல் எதையெல்லாம் சொல்லப்படுகிறதோ எல்லாம் மார்க்கம் என்று நாம் நினைத்துக் கொள்வதனால்தான் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இதிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, பிதஅத்துகளிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்று பார்த்தால், நாம் முதலில் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக, பிதஅத் என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதில் தொலைவுடையவர்களாக, தேடுதல் உடைய ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு சில ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு, ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் முழுமையாக படித்து விட்டோம் என்று எண்ணி இருப்பது அது உண்மையில் அது கை செய்ததற்குரிய விஷயம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் படித்தாலும் நிறைய படிப்பதற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆக நம்மை குறுகிய வட்டத்தில் நம்மளை நாமளே சுருக்கி கொண்டு இதுதான் மார்க்கம், நாம் படித்ததுதான் முழுமையாக படித்து விட்டோம் என்று நாம் நினைப்பது மிக பெரிய தவறு. ஆக நாம் காலம் முழுக்க நாம் மார்க்கத்தை தேடக்கூடியவர்களாக, அதிகமாக அதை நாம் தேடி தேடி படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான விளக்கத்தை கொடுப்பான், அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான். பிதஅத்திலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து, தேவையில்லாத புதுமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, மார்க்க சபைகளை கண்டால் அந்த சபைகளில் முந்தி சென்று உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அரவணைப்பை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வருவானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.